ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்டில் வந்து இயற்கணிதம் பயிற்சி 3.1 வந்து 7வது கணக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? 2x³ + 6x² - 5x + 8 உடன் எந்த பல்லுறுப்புக்கோவையை கூட்ட 3x³ - 2x² + 6x + 15 கிடைக்கும்? அதாவது இந்த பல்லுறுப்புக்கோவையோட எந்த பல்லுறுப்புக்கோவையை கூட்டினா நமக்கு 3x³ இந்த பல்லுறுப்புக்கோவை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம கணக்கு பார்த்துடலாமா? பாருங்க, நான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? P of x வந்து முதல் பல்லுறுப்புக்கோவையை எடுத்திருக்கேன். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? Q of x, அதாவது எந்த பல்லுறுப்புக்கோவைன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களே அதை நான் வந்து Q of x எடுத்திருக்கேன். R of x, அந்த மூணாவது பல்லுறுப்புக்கோவையை கொடுத்துருந்தாங்க இல்லையா, 3x³ அதை வந்து நான் R of x எடுத்திருக்கேன். சரி, இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஃபார்மேட் இருக்குது, போட்டு போடலாங்களா? பாருங்க, P of x plus இந்த Q of x is equal to R of x. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? Q of x தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ Q of x is equal to நமக்கு இந்த P of x வந்து என்னவாகும்? இந்த பக்கம் வந்துடும். சரிங்களா? அப்போது R of x, இந்த P of x வந்து இங்கே ப்ளஸில் இருக்குது, நமக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவாகும்? மைனஸ் ஆகும். அப்போ P of x, அவ்வளோதான். சரிங்களா? இப்போது R of xையும் P of xையும் நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையுமே வந்து ரெண்டு பல்லுறுப்புக்கோவைகளையுமே நம்ம என்ன பண்ணணும்? கழித்து போட்டுடணும். அவ்வளோதான். சரிங்களா? போட்டுடலாமா? R of x is equal to R of x என்ன இருக்குது? 3x³ - 2x² + 6x + 15. அடுத்தது P of x என்ன இருக்குது? பாருங்கள், 2x³ + 6x² - 5x + 8 இருக்குது. சரிங்களா? இப்போ இதை நம்ம கழித்து போட்டுடலாமா? ஸோ கழிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே இருக்க வந்து அந்த சிம்பிள்ஸ்லாம் நமக்கு மாறும். இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு என்னவாகும்? மைனஸ் ஆகும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு மைனஸ் ஆகும். இங்கே மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு மைனஸ் ஆகும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? கழித்து போடலாம். 3லேருந்து 2 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ? 1. அப்போ x³ 1x³. அடுத்தது இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையுமே கூட்டி நம்ம மைனஸ் போடுவோம். 6 2 கூட்டினா 8 x². அடுத்தது ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிப்போம்? கூட்டிப்போம். 6 5 கூட்டினோம்னா 11x. அடுத்தது இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்குது. அப்போ 15லேருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 7. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய Q of x உடைய விடை என்ன? x³ - 8x² + 11x + 7. அவ்வளோதான். சரிங்களா? சின்னதாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம போட்டு ஆன்சர் கொண்டு வரணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்கள். 2x⁴ + 4x² - 3x + 7 லிருந்து எந்த பல்லுறுப்புக்கோவையை கழிக்க 3x³ - x² + 2x + 1 கிடைக்கும்? அதாவது போன சம்மில் நமக்கு கூட்டன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த சம்மில் வந்து நமக்கு கழிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பல்லுறுப்புக்கோவையோட நம்ம எந்த பல்லுறுப்புக்கோவையை கழிச்சா நமக்கு இது கிடைக்கும், இந்த பல்லுறுப்புக்கோவை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துடலாங்களா? ஸோ நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு பல்லுறுப்புக்கோவையை P of x எடுத்துக்கிட்டேன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து Q of x நான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். தேர்டு இருக்கிற பல்லுறுப்புக்கோவை வந்து நான் R of x எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து சமன்பாடு போட்டுடலாங்களா? இப்போ எப்படி எழுதுவீங்க? P of x நம்மளை கழிக்க சொல்லியிருக்காங்களே, அதனால் கழித்தல் குறி. அடுத்தது என்ன? Q of x. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு R of x. அவ்வளோதான். சரிங்களா? இப்போது என்ன பண்ணுவோம்? இந்த P of x இங்கே வந்துடும். இந்த R of x நமக்கு என்னவா வரும்? இங்கே கூட்டல் இருக்கிறது நமக்கு இங்கே கழித்தலாக வரும். அப்போது R of x is equal to இங்கே இந்த Q of x நமக்கு இந்த பக்கம் வரும். ஏன்னா மைனஸில் இருக்கிறது நமக்கு இங்கே வரும்போது என்னவாகும்? Q of x கூட்டலில் வரும். அவ்வளோதான். நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இந்த Q of x தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதையே நம்ம கழிச்சிடலாமா? P of xையும் R of xையும் நம்ம கழிச்சு போட்டுடலாமா? சரி, ஓகே. இப்போது P of x is equal to P of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 2x⁴ + 4x² - 3x + 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுக்கில் பார்க்கணும். இங்கே 4 இருக்குது, 2 இருக்குது. அப்போ என்ன இருக்கணும்? 3 இருக்கணும். அப்போ நம்ம 3 இல்லை இங்கே. அப்போது நம்ம அந்த இடத்துல என்ன சேர்ப்போம்? 0 சேர்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், 2x⁴ ப்ளஸ் இங்கே வந்து அடுக்கில் வந்து 3 இல்லை, அதனால் நம்ம இங்கே என்ன சேர்ப்போம்? 0x³ ஓகேங்களா? அடுத்தது 4
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 7. இப்போ பார்த்தீங்களா அடுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. 4 3 2 1 நம்பர் அவ்வளோதான். அடுத்தது என்ன ஆர் ஆஃப் எக்ஸை வந்து என்ன பண்ணணும் கழிக்கணும். அப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பாருங்கள் நமக்கு இங்கே வந்து அடுக்கில் 4 இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சேர்ப்போம் 0 சேர்ப்போம். அப்போ 0x பவர் ஆஃப் 4 க்யூப் கொடுத்துருக்காங்க 3x க்யூப். அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. ஸோ கரெக்டாக வந்துடுச்சிங்களா 4 3 2 1 அவ்வளோதான். சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் கழிச்சு போட்டுடலாம். இப்போ வந்து கழிக்கும் போது நமக்கு என்னவாகும் குறிகள் எல்லாம் மாறும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு மைனஸ் ஆகும், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், இங்கே மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸு, இது மைனஸ் அவ்வளோதான். சரிங்களா இப்போ நம்ம கழிச்சு விடியை கொண்டு வரலாமா. 2லேருந்து 0 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 2x பவர் ஆஃப் 4. அதே மாதிரி 3லேருந்து 0 போச்சுன்னா நமக்கு 3 தான் கிடைக்கும். ஸோ நான் மைனஸ் தான் போடணும், ஏன்னா பெரிய நம்பருடைய சிம்பிள் என்ன மைனஸ், அதனால் 3x க்யூப். அடுத்தது என்ன கூட்டலும் இருக்கும். 4யும் 1யும் கூட்டினா நமக்கு எவ்வளோ 5. அப்போ 5x ஸ்கொயர். அடுத்ததுக்கு பாருங்கள் மைனஸ் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையுமே கூட்டி மைனஸ் போடுவோம். அப்போ 3யும் 2யும் கூட்டினோம்னா 5x மைனஸ் குறி போடுவோம். சரிங்களா அடுத்தது 7யும் 1 ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. அப்போ 7லேருந்து 1 போச்சுன்னா நமக்கு என்ன 6. பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் போட்டாச்சு. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த q ஆஃப் எக்ஸ். சரிங்களா அந்த பல்லுறுப்புக்கோவை எது q ஆஃப் எக்ஸ். இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பல்லுறுப்புக்கோவையோட விடை அவ்வளோதான். சரிங்களா ஸோ இந்த சமன்பாடு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்த சம் பாருங்கள் 9வது கணக்கு. பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளை பெருக்குக. பெருக்கி வரும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்க. இங்கே முதல்ல கூட்டல் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் கழித்தல் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பெருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். p ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. q ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 2. ஸோ பெருக்குகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதிலிருந்து இதை பெருக்குவோம் அவ்வளோதான். சரிங்களா சம் பார்க்கலாமா. நான் இங்கே வந்து சம் எழுதியிருக்கேன். சரிங்களா p ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. q ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதையும் நம்ம ஃபஸ்ட்டு பெருக்கிடலாமா. அப்போ என்ன பண்ணுவீங்க p ஆஃப் எக்ஸ் இன்டூ q ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிடுவோம். சரிங்களா இப்போ p ஆஃப் எக்ஸில் நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ன்னு இருக்குது, எடுத்து எழுதியாச்சு. அப்புறம் பெருக்கல் q ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது 6x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 2ன்னு இருக்குது அவ்வளோதான். சரிங்களா இப்போ என்ன பண்ணுவோம் இந்த எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து இது எல்லாத்தையுமே பெருக்குவோம். அதே மாதிரி இந்த மைனஸ் 9லேருந்து இது எல்லாத்தையுமே பெருக்குவோம் அவ்வளோதான். சரிங்களா பெருக்கிடலாமா. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து இந்த 3மே பெருக்கிடலாமா. எக்ஸ் ஸ்கொயர் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 2. அடுத்தது மைனஸ் 9லேருந்து இது 3த்தையுமே பெருக்கும். அப்போ மைனஸ் 9 6x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 2 அவ்வளோதான். சரிங்களா இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணுவோம் பெருக்கி போட்டுருவோம். எக்ஸ் ஸ்கொயருடைய 6x ஸ்கொயரை பெருக்குனா 6. இங்கே அடுக்கில் என்னவாகும் நமக்கு வந்து கூட்டணும். சரிங்களா பெருக்கும்போது அடுக்கில் வந்து நமக்கு என்ன பண்ணணும் கூட்டணும். அப்போ 2யும் கூட்டினோம்னா 4. அடுத்தது என்ன எக்ஸ் ஸ்கொயரோட 7x என்ன பண்ணணும் பெருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 7x 7x. அடுக்கில் வந்து இங்கே 1 இருக்கும் இங்கே 2 இருக்கும். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் 3 மைனஸ். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயரையும் மைனஸ் 2யும் நம்ம பெருக்கணும்னா 2x ஸ்கொயர் அவ்வளோதான். சரிங்களா அடுத்தது மைனஸ் 9 இதையும் பெருக்கணும் இல்லையா. அப்போ 9 6 54 எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்தது ப்ளஸ்ஸும் மைனஸும் நமக்கு என்ன இங்கே ப்ளஸ் 9 7 63 எக்ஸ் இருக்குல்ல எக்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 9 2 18. இங்கே என்ன குறி இருக்குது பாருங்கள் மைனஸ் ப்ளஸ். அப்போ 9 2 18 அவ்வளோதான். சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி போடுவோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வருவோம். இப்போது 6x பவர் 4 சரிங்களா 7x க்யூப் அப்படியே போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள் இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயரும் வந்து நமக்கு என்னவாக இருக்குது ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம் ரெண்டுத்தையுமே வந்து இங்கே குறி என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையுமே கூட்டி நம்ம மைனஸ் குறி போடுவோம். 2யும் 54யும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன 56 எக்ஸ் ஸ்கொயர் அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணியாச்சு
ஈடு கொடுத்து கொண்டு வந்தாச்சு. அடுத்தது 63x இங்கே 18 அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இதனுடைய படி என்ன, படின்னு என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? அடுக்கில் வந்து எது பெருசாக இருக்கோ அதை வந்து எடுத்து எழுதிடணும். இப்போ அடுக்கில் நமக்கு எந்த நம்பர் பெருசாக இருக்குது? 4 தான் பெருசாக இருக்குது. அப்போ 4 எடுத்து எழுதிடணும். அவ்வளோதான். சரிங்களா? இவ்வளோ தான் சம். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? f of x is equal to 7x plus 2 g of x is equal to 15x minus 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த f of xயோ g of xயோ பெருக்கிடலாமா? அப்போது f of x into g of x அவ்வளோதான். சரிங்களா? இப்போ f of xல நமக்கு என்ன இருக்குது? 7x plus 2 into g of xல நமக்கு என்ன இருக்குது? 15x minus 9. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? இதிலிருந்து இது எல்லாத்தையும் பெருக்குவோம். இந்த ரெண்டோட இது ரெண்டுத்தையுமே பெருக்குவோம். சரிங்களா? பெருக்கிடலாமா? 7x into 15x minus 9 ப்ளஸ் 2. இப்போ இதிலேருந்து இதை பெருக்குவோம் இல்லையா? 2ஓட 15x minus 9 என்ன பண்ணுவோம்? பெருக்குவோம். சரிங்களா? இப்போது இதிலிருந்து இதை பெருக்குவோம், இதிலிருந்து இதை பெருக்குவோம். 7லேருந்து 15 பெருக்கணும் அப்படின்னா 105x². ஏன்னா மேலே வந்து எக்ஸுக்கு மேலே இங்கே 1 இருக்கும், இங்கே 1 இருக்கும், அதனால் இங்கே நம்ம 2 போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்தது 9 7 63. என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். அப்போது 63x. சரிங்களா? அதே மாதிரி 15 2 நமக்கு 30x. இங்கே மைனஸுக்கு போட்டாச்சு. 9 2 18 அவ்வளோதான். இப்போது 105x². இங்கே பாருங்கள், மைனஸ் 63x ப்ளஸ் 30x வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. அதாவது எக்ஸில் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ரெண்டுத்தையுமே நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும். 63லேருந்து 30 கழிச்சோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 33x. பெரிய நம்பருடைய குறியை நம்ம மைனஸ்ன்னு போட்டாச்சு. அடுத்தது என்ன? 18. அவ்வளோதான். இப்போ இதுக்கான படி எழுதணும் இல்லைங்களா? பவரில் பார்க்கணும். நமக்கு பவரில் எது பெருசாக இருக்குது? இங்கே 2 தான் பெருசாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? 2ன்னு எடுத்து எழுதிடுறோம். அவ்வளோதான் இந்த சம். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்கள். h of x is equal to rx² minus 7x plus 1 f of x is equal to 5x minus 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன பண்ணுவோம்? பெருக்கிப்போம். அப்போ h of x into f of x. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையுமே பெருக்கி நம்ம கொண்டு வரணும். ஸோ h of xக்கு நமக்கு என்ன இருக்குது? 6x² மைனஸ் 7x ப்ளஸ் 1. அதே மாதிரி f of xல என்ன இருக்குது? 5x மைனஸ் 7 அப்படின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம இப்போ பெருக்கிடலாமா? இந்த 6x²ஓட இந்த 5x மைனஸ் 7 பெருக்கணும். இந்த மைனஸ் 7xோட 5x மைனஸ் 7 பெருக்கணும். இந்த 1ஓட இதை பெருக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? பெருக்கிடலாமா? இப்போது 6x² இன்ட்டு 5x மைனஸ் 7 போட்டாச்சு. அடுத்தது என்ன இருக்குது? மைனஸ் 7x. இதை பெருக்கிடலாமா? 5x மைனஸ் 7 இது கொண்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன? ப்ளஸ் 1. இதை பெருக்கணும். 5x மைனஸ் 7 அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இதையே நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ளே வந்து பெருக்குவோம். அப்போ 5 30x அடுக்கில் வந்து கூட்டி போயில்லைங்களா? அப்போ 2ம் 1ம் வந்து நமக்கு இங்கே என்ன வரும்? 3 வரும். 6 7 42x² மைனஸ் 7 35x. மேலே என்ன இருக்கும்? 1 1ன்னு இருக்கும். அப்போ கூட்டினோம்னா 2. அடுத்தது 7 49 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 7 49x. அடுத்தது ப்ளஸ் 5யும் 1யும் பெருக்கணும் அப்படின்னா 5x. சரிங்களா? 1யும் 7யும் பெருக்கணும்னா 7. அப்போ மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டாச்சு. அடுத்தது 30x³ இங்கே பாருங்கள், x² வந்து நமக்கு என்னவாக இருக்குது? சமமாக இருக்குது. அப்போது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து கூட்டி மைனஸ் கூறி போடுவோம். ஏன்னா இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குல்ல. அப்போ மைனஸ் 42யும் 35யும் கூட்டணும் அப்படின்னா 77x² ப்ளஸ் 49யும் 5 இதுவும் ரெண்டும் சமமாக இருக்குது. அதனால் எக்ஸு சமமாக இருக்குது. அதனால் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம்? நம்ம கூட்டி போடலாம். அப்போ 54x. 49யும் 5யும் கூட்டணும் அப்படின்னா 54. அடுத்தது என்ன இருக்குது? 7. ஸோ இதனுடைய படி எழுதணும் இல்லையா? படி வந்து என்ன? நமக்கு வந்து அடுக்கில் வந்து எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அதை எழுதணும். அப்போ 3 தான் நமக்கு பெருசாக இருக்குது. அப்போ இதனுடைய படி வந்து 3. அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.